ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 3ds Max சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்டைலிஷ் பார் ஸ்டூலை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான பிக்சரை நான் சைடில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த மாதிரி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஸ்டூலை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் இந்த டிவி ஷோஸில் இன்டர்வியூக்காக உட்காந்துருப்பாங்க, அது இங்கே பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பார் டெண்டர்லலாம் இந்த மாதிரியான ஸ்டூல்ஸ் டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம நீங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போவோம். எப்போ டிராயிங் ஷீட் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஃபைல்ஸில் நியூவில் ஆல் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ். திரும்ப ஃபைல்ஸில் ரீசெட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ். எஸ். இப்போ கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் ஜியாமெட்ரியில் ஸ்பியர் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. டாப் வியூவில் வச்சு ஒரு ஸ்பியர் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒன்று. இப்போது ப்ரிஸ்பெக்டிவ் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ் ஃபேஸஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி இந்தாண்ட மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு 21.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சென்டிமீட்டர் இல்லை, வேறு ஏதாவது ஃபீட் இன்ச்சஸில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கஸ்டமைஸில் வந்து யூனிட் செட்டப்பை கிளிக் பண்ணி மெட்ரிக்கில் சென்டிமீட்டரில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. சின்ன சைஸாக வச்சுட்டு வரைஞ்சிக்கோங்க. அதை நீங்கள் அப்ஸ்கேலிங் பண்ணி ஜூம் பண்ணி பெருசாக மாற்றிக்கலாம். ஓகே, யூனிட் செட்டப்பில் சென்டிமீட்டர் கிளிக் பண்ணிடுங்க. சென்டிமீட்டர். ஓகே, ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36 ஜிக்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்ட் மேப் சைஸை அண்டு பண்ணிடுங்க. இப்போது செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, அதில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி X0 Y0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இசட் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டரில் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜூம் பண்ணி தேவையான அளவுக்கு எல்லா விண்டோவையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட் பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிமூவ் டாப் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அந்த ஹாஃப் ஸ்பியரே உங்களுக்கு அப் சைட்லேயும் இல்லைன்னா வெர்டிக்கல் சைடில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லைஸில் இதை கிளிக் பண்ணி ஸ்லைஸ் பிளேன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீபோர்டில் இ அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொட்டேட் பண்ணிக்கிட்டு திரும்ப கீபோர்டில் W ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப கீபோர்டில் இ. அதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட கம்ஃபர்டபுள் தான். ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் வீடியோஜுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபை லிஸ்ட்டில் எடிட் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் W ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெர்டிக்கல் பொசிஷனுக்கு மாற்றிங்க. ஓகே, இப்போ பார்டர் அப்படின்னு இருக்கா, செலெக்ஷனில் பார்டரை கிளிக் பண்ணி கேப் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி இதை அப்படி கேப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலிகானை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சென்டராக இருக்கக்கூடிய மூவ் ஆயிடுச்சு பாருங்கள், சென்டராக இருக்கக்கூடிய பாலிகானை கிளிக் பண்ணிக்கிட்டு பிராவல் அப்படின்னு இருக்கா, இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா, டிக் கொடுத்துருங்க. கொடுத்தது அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் W E ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி
கீபோர்டில் டபுள்யூ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொசிஷனில் நான் வச்சுக்கிறேன். இதை கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சைஸ் போயிடுச்சு அப்படின்னா இங்கே செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? மூவ் கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுங்க இதை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இன்னமும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதே பாலிகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்காண்ட இன்சர்ட்னு இருக்கா, இன்சர்ட்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு கிளிக் 00 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஒரு டிக் கொடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு உள்ள இன்னரில் ஒரு போர்ஷன் கிரியேட் பண்ணுறப்போ கரெக்டான ஷேப்பில் வந்து வராது, அதுக்காக சொல்கிறேன். இப்போது செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷ்ரிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்ஃபேஸ் வருதா. நீங்கள் இன்சர்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டரான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஷேப் வந்து உள்ள ஒரு இன்னர் சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இன்சர்ட்டில் 00 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஒரு ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். இன்சர்ட் 0வை கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஒரு ஷ்ரிங்க் பண்ணி அப்படியே ஸ்மால் சைஸில் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே பாட்டமுக்கு வந்துருங்க. பாட்டமுக்கு வந்து இந்த பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பாட்டமில் இருக்க 2 லேயருக்கான பாலிகான்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிகானை கிளிக் பண்ணிக்கிட்டு க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா 3 பாலிகான்ஸ் ஆட் ஆயிடுச்சு தெரியுமா, அதை கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணிவிட்டு க்ரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாலிகான்ஸ் ஸ்டேஜுமே கிளிக் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரூட செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துருங்க. செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னரில் வச்சு அதோட சைஸை வந்து சுருக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஓகேவா? நான் எனக்கு தேவையான அளவுக்கு சுருக்கி வச்சுக்கிட்டேன். சுருக்கி வச்சது அப்புறமேட்டுக்கு திரும்பவும் எக்ஸ்ட்ரூடில் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க. வேணாம், 5ன்றது அதிகம் தான். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு சர்ஃபேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். எத்தனைனா 10 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். 10. ஓகேவா? ஓகே, 10 கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் கொடுத்துட்டு எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்த கார்னர் எட்ஜஸை மட்டும் ஒரே ஒரு கார்னர் எட்ஜை கிளிக் பண்ணிக்கிட்டு லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஓவரால் சர்க்கிளே உங்களுக்கு லூப் ஆகிடும். லூப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் எத்தனை சாம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது எத்தனை சிக்மெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஐயோ ஒரு நிமிஷம், இதை நான் 5 சிக்மெண்ட்டாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்மூத்தான கர்வ் உங்களுக்கு பார்த்தீங்கல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜ் இருக்குது தெரியுமா, சரி ஒரு நிமிஷம், இந்த கார்னரை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எட்ஜ் கிளிக் பண்ணிக்கிட்டு ரிங், சாரி இந்த எட்ஜை கிளிக் பண்ணி லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை அப்படியே பார்டருக்கா மாற்றிக்கிறேன். பார்டருக்கா மாற்றிக்கிட்டு இதுக்கும் சாம்பர் எட்ஜஸ் வந்து கொடுத்துருங்க. சாம்பர் எட்ஜ் கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வேணாம் 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஜிக்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோக்கு நமக்கு தேவையில்லை. நான் இதை 4 ஜிக்மெண்ட்டாக மாற்றிக்கிறேன்.
ஓகே 4 செக்மெண்ட்டாக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு இதை மட்டும் போர்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி ரிங் கொடுத்து கனெக்டில் ஒன்று இல்லை 2 இதாக கொடுத்துக்கிறேன். 2 இதாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று 3ஆக எடுத்துக்குவோம். ஓகே 3ஆக கொடுத்து 0 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துருங்க. செலக்ட் அண்ட் மூவ்க்கு மாற்றிக்கிட்டு இந்த ஒரு ரிங்கை கொடுத்து லூப் கொடுத்துடலாம். இதை கிளிக் பண்ணி லூப் கொடுத்து தேவையான இதுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் கொடுத்து லூப் தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதையும் கிளிக் பண்ணி லூப் தேவையான அளவுக்கு லூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஆல்ரெடி உங்களுக்கு பாலிகான்ஸ் இன்னரில் இருக்கக்கூடிய பாலிகான்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூடில் 10 சென்டிமீட்டர் இல்லை அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி வந்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. 2 கூட 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஒரே ஒரு எட்ஜஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு லூப் பண்ணிக்க ரிங் கொடுத்துருங்க. ரிங் கொடுத்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாலிகான்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரூடில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லோக்கல் நார்மல்ஸ் அப்படின்னு இருக்கா அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் வேணா 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. டிக் கொடுத்துருங்க. அப்படியே செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் கீபோர்டில் மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு Z ஆக்சிஸில் அப்படியே சுருக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். சரி, இப்போ திரும்பவும் கீழே ரொட்டேட் பண்ணி இன்னரில் இருக்கக்கூடிய பாலிகான்ஸ் செலக்ட் அண்ட் மூவ்க்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு க்ரோ கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை அன்டூ பண்ணிக்கிட்டு க்ரோ அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எக்ஸ்ட்ரூடில் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் நார்மல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு 0.5 சென்டிமீட்டர் கிடையாது 20 சென்டிமீட்டரில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி மூவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பாட்டம் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரூடில் கிளிக் பண்ணி முன்ன பண்ண மாதிரியே 1.5 சென்டிமீட்டர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதே மாதிரியே இந்த எட்ஜஸை கிளிக் பண்ணி ரிங் கொடுத்துருங்க. கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாலிகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாலிகான்ஸுக்கு மாறிடும். எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி லோக்கல் நார்மல்ஸ்னு கொடுத்துருங்க. இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். டிக் கொடுத்துருங்க. செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு Z ஆக்சிஸில் அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு இன்னர் சர்ஃபேஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய திரும்ப பாட்டமில் இருக்கக்கூடிய இது அப்படியே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் போர்ஷன் தான் இனிமேல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பாலிகான்ஸ் அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டு க்ரோ கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த இதை செலக்ட் தேவையில்லாத இதெல்லாம் அன்டூ பண்ணிவிட்டு க்ரோ கொடுத்துருங்க. கொடுத்தது அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல்லேருந்து செலக்ட் அண்ட் மூவ்க்கு மாற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இதை நார்மல் குரூப் நார்மல்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. 0.5 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிட்டு வேணாம் 1 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிட்டு டிக் கொடுத்துட்டு
இப்போ கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பாட்டமாக வந்து எடிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ பிராவல் அப்படின்றதுக்கா அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓகே, இது ராங் கிளிக். ஓகே, இப்போ செட்டிங்ஸில் பிராவலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. கீழே கொண்டு வந்து ரொம்ப வேணாம். ஓகே, இதை வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து அப்ஸ்கேலிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, தேவையான அளவு இன்னர் சர்ஃபேஸ்லேருந்து வச்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போனோம்னா செலக்ட் அண்ட் மூவ்லேருந்து செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலுக்கு மாற்றிக்கிட்டு இன்னர் சர்ஃபேஸில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? செலக்ட் பெர்ஸ்பெக்டிவ் விண்டோவை கிளிக் பண்ணி கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஆட்டங்க ராங் கிளிக் பண்ணதன் விளைவுகள் இப்படி இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதை ஃபர்ஸ்ட்லேருந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். பிராவல் கீபோர்டில் Alt + W செலக்ட் அண்ட் மூவ்க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இந்த விண்டோவை கிளிக் பண்ணி கீபோர்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கீழே மாற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு கீழே வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேவா? நாங்கள் செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலுக்கு மாற்றிக்கிட்டு ஓகே, இப்போ இதை ஷ்ரிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போர்ஷன் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். பட் இது உங்களுக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேல் பண்ணி அப்ஸ்கேலிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மூவ் ஆகி வந்துடும். கீபோர்டில் Alt + W ஒரு நிமிஷம். பிராவல் இதை அப்படியே கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி 1 கொடுத்த இதை எடுத்தோ 1.5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தேவையான அளவு கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்குது தெரியுமா, கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு இது ஓவரால் ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கா, இதை நம்ம அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பாலிகான்ஸ்லேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கிளிக் பண்ணிக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா
FFD 4x4x4 அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சீட் பொசிஷனை ஓகே, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லெஃப்ட் வியூவில் இந்த 2 போர்ஷனையும் 3 இதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சீட்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகேவா? இப்போ வந்து மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டூல் டேபிளோட உட்கார்றப்போ அந்த பேலன்ஸுக்காக கால் வைப்போம் தெரியுமா, அந்த பெடலை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கிரியேட்டை கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கிளிக் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைகிறப்போ கேர்ஃபுல்லாக வரைங்க, ஏன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்த சைடில் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியே வரைங்க. ஓகேவா? ஜூம் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு போர்ஷன் வரைஞ்சி இதுலேருந்து ஒரு போர்ஷன் இது வரைக்கும் ஒரு இது வரைஞ்சிக்கலாம். திரும்ப இன்னரில் வந்து ஒரு போர்ஷன்ற மாதிரி வரைஞ்சிப்போம். எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் அன்யூனிஃபார்ம் பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஆர்டராக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. சரி, மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே மூவ் பண்ண முடியலையா? இப்போ சரி, ஒரு நிமிஷம் இதை மூவ் பண்ணிக்கிட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட் அன்டூ பண்ணிருங்க. அன்டூ பண்ணிக்கிட்டு இதை அப்படியே டாப்ல வந்து மூவ் பண்ணுங்க. ஓகே, வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கொஞ்சம் அவுட்டரில் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இந்த 2 பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி அப்படியே இன்னரில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை மூவ் பண்ணாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னரில் தேவையான அளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபில்லட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வச்சு உங்களுக்கு தேவையான அளவு ஃபில்லட் வந்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு அப்படியே மவுஸில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபில்லட்டை அன்டூ பண்ணிவிட்டு ரெண்டரிங் அப்படின்னு இருக்கா, ரெண்டரிங்கில் வியூ இன் வியூ போர்ட் எனேபிள் இன் வியூ போர்ட் அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு சைடு உங்களுக்கு வேணும்னா எத்தனை சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறப்போ. வெர்டெக்ஸ் பாயிண்ட் அன்டூ பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சைடையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த போர்ஷன் மட்டும் அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு தனியாக தெரிஞ்சது தெரியுமா, அதனால இந்த இதுக்கு மட்டும் ஸ்டிஃப்னஸ் ஆட் பண்ணிடுவோம். ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எட்ஜஸை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து எடுத்து விட்டிங்கன்னா ஷிஃப்ட் லூப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். ஷிஃப்ட் லூப் அப்படின்னு இருக்கா, இந்த ஷிஃப்ட் லூப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னரில் தேவையான இதில் வந்து ஷிஃப்ட் லூப் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி,
ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஓவராலாக ஃப்ளாப்ஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பப்போ ஜூம் இன் இல்லைன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஷிஃப்ட் லூப் ஓகே கொடுத்தாச்சு. அதே மாதிரியே இங்கே கீழே பாட்டமில் இருக்குது தெரியுமா, இதுக்கும் ஸ்டிஃப்னஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு இது வந்து செப்பரேட்டாக தெரியாது, ரொம்ப எல்லாமே மெல்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி வியூ போர்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து செப்பரேட்டாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டிஃப்னஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸ்க்ரால் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ், இதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ். இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. அப்புறம் கீழே ரவுண்டாக இதுக்கு ஒன்று. சரி, இப்போ ஷிஃப்ட் லூப் அன்டூ பண்ணிடலாம். அன்டூ பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இந்த விண்டோவை. இப்போ இதே எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணி ரிங் கொடுத்துருங்க. ரிங் கொடுத்துட்டு இதுக்கு கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கனெக்டில் ஒன்று சிக்மெண்ட் வந்து ஒன்றா கொடுக்க வேணாம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிக்மெண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் கொலாப்ஸ் ஆகி வராது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓவரால் டயக்ராமையும் மேலே அப்பில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி மல்டிபிள் விண்டோவை என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஓகே இந்த வெர்டெக்ஸை அன்டூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓவரால் எல்லா ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் வியூக்கு கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே டாப்பில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே தெரியும். ஓகேவா? மூவ் பண்ணி வச்சாச்சு. கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். என்னன்னா ரெட் கலரில் அங்கே இருந்துச்சா, சரி சில்வர் கலரில் இருந்தது. சரி, இதுக்கு நான் கலர் ஆப்ஷன் கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கோங்க. என் சிஸ்டமில் கிராஃபிக்ஸ் கார்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால நான் மெட்டீரியல் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. டிஃபால்ட்டாக அப்படியே ரெண்டர் செட்டப்புக்கு போயிடுறேன். அதுவும் டிஃபால்ட் ரெண்டர் செட்டிங்க்கே நான் போயிடுறேன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். FFDஐ கிளிக் பண்ணிக்கிட்டு வார்னிங், ஓகே இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீபோர்டில் ரெண்டர் செட்டப்பை கிளிக் பண்ணி நான் நார்மல் டிஃபால்ட் ரெண்டர் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே ரெண்டர் செட்டப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பார் ஸ்டைலிஷ் பார் ஸ்டூல் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஒரு நிமிஷம், சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு. ஓகேவா? அட என்ன இது, நம்ம இது வரைஞ்சது வரலை. இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி அட்டாச் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி அட்டாச் ஹேண்டில் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொடுங்க ரெண்டர் செட்டப்.
கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக கிளிக் பண்ண ஸ்டைலிஷான பார் டேபிள் ரெண்டர் செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம், இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி சென்டர் பண்ணிக்கிட்டு ரெண்டர் செட்டப் கொடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? சரி, இந்த டயக்ராமை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய் பாய்.